பெற்றோர்களை பார்க்கிறேன். என் பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், அப்ப செகண்ட் மார்க் யார் வாங்குறது? என் பிள்ளை ரொம்ப நல்லது, பொய்யே சொல்லாது, நல்லா சொல்றேன், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. உங்க பிள்ளைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுங்களுக்கு பாடம் எடுக்கிற டீச்சர் கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. டீச்சர் சொல்லுவாங்க அவங்க யாருன்னு. நான் சொல்லட்டுமா? பாட்ஷா படம் பாத்தீங்களா? அவர் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள பேசுவார் தெரியுமா, என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. உங்க பசங்களுக்கும் அப்படிதான், இந்த 2 ஃபேஸ் வச்சிருக்குதுங்க. டீச்சருக்கு தான் தெரியும் அது இன்னொரு ஃபேஸ் என்னன்னு. சரியா மேடம்? செகண்ட் ஃபேஸ் ஒன்னு இருக்குது. என் பிள்ளை பொய்யே சொல்லாது, சொல்லும். 4 பேரோட சேர்ந்துதான் என் பிள்ளை கெட்டு போச்சு. 4 பேருக்கு லீடரே அதான். ஒரு விஷயம் சொல்லவா, பயந்துராதீங்க. இதுங்க நினைச்சிருக்குதுங்க, இது வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்த, என்னமோ விஷத்தை கலந்துட்டு போறியேன்னு இப்ப கலங்கம் பாருங்க. இந்த சின்ன பிள்ளைங்க எங்க தெரியுமா வச்சிருக்குதுங்க, அதுங்களுடைய மறைமுகமான விஷயங்களை, ஸ்தூலமான விஷயங்கள் அல்ல, சூட்சமமான வர்ச்சுவலான விஷயங்களை எங்க வச்சிருக்கு தெரியுமா? நம்ம மொபைல்ல வச்சிருக்குதுங்க. நம்ம மொபைலுக்குள்ள ஐக்ளவுட்ல வச்சிருக்குதுங்க மேடம். அந்த போல்டருக்குள்ள நீங்க போய் திறக்க முடியாது, நாம தான் காசு கட்டுறோம் அதுக்கு, ஸ்டோரேஜ்க்கு. ஜாக்கிரதை.